இன்னைக்கு நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மகாதேவ மலைக்கு தான் போக போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய சிவன் அடர்ந்த காட்டுக்குள்ள மிகப்பெரிய குளத்தோடு கட்டின இந்த ஒரு மகாதேவ மலைக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். வணக்கம் மக்களே, இப்போ நம்ம உள்ளே போயாச்சு. இப்போ தான் நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்ருக்கோம். என்ட்ரன்ஸ் உள்ளே பார்த்து தெரியுதா? இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். ஸோ என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. இங்கே தெரியுதுங்க இல்லையா, சிவன், முருகன், பெருமாள், பார்வதி தேவியார் எல்லாருமே இருக்காங்களா. இங்கே ரெண்டு ஆர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு முனிவர் சிலை, அவர் தான் மகானந்த சித்தர். இன்றைக்கி அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நேராக உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட மகாமங்க குளத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிட்ட வந்துட்டோம், அவ்வளோதான். நம்ம இதுக்கப்புறம் மகாமங்க குளத்தை காட்டுறோம் பாருங்க. இதுதான் இந்த மகாமங்க குளம். இந்த கோயிலுக்கு அடிவாரத்து கீழே இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம இந்த சுற்றி காட்டுறோம் பாருங்க. இங்கே நிறைய சிலைகளும் எல்லா ஊர் தெய்வங்களும் இங்கே தான் இருக்குது. பார்வதி தேவி, சிவன், பார்வதி, பெருமாள் எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்குது. அரமன் சிலை முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. நான் காட்டுறப்பங்க சிவன் தயார் இவங்களாம் இருக்காங்களா, எல்லாமே இருக்கு இங்க. தெரியுது இல்லையா, இவர் தான் கிருஷ்ணர். கிருஷ்ண சிலையும் இங்க இருக்கு. அதையும் பார்த்துட்டு நம்ம மேலே ஏறி போகலாம். போய் காட்டுறோம், போய் பார்க்கலாம் வாங்க. சரி, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சாமி சிலைகளை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நேரம் நம்ம மகாதேவரை போய் பார்க்க போவோம். நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இதுக்கப்புறம் இதுதான் இந்த உள்ள என்ட்ரிக்கான ஏரியா. இதுக்கப்புறம் நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன். சுற்றி காடு, மலை, இப்படி தான் இருக்குது இந்த இடமே. பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்தீங்கன்னா. பாருங்கள், இந்த கோயில் என்ட்ரன்ஸ். இது கோயில் என்ட்ரன்ஸில் சிவனோட அவதாரம், இப்போ விஷ்ணு அவதாரம், எல்லா சித்தர்களோட எல்லா இவங்களோடையும் அவதாரத்தை சிலையாக வடிச்சிருக்காங்க. முருகர் சிலை, நடராஜர், எல்லா அவதாரங்களும் இங்கே வடிவமாக அமைச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில். இதுக்கப்புறம் நம்ம இந்த இருக்கிற நந்தியை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம நேராக உள்ளே போகலாம்.
ஸோ அதுக்கப்புறம் கீழெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம நேராக மலை கோயிலில் இருக்க மலை படியேறி மேலே போய் சிவனை பார்ப்போம். வாங்க போவோம். இங்கே நம்ம படியேறி போகணும். கொஞ்சம் தூரம் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ரொம்ப மலை கீழே ஸ்டார்டிங்கில் அடிவாரத்துலேருந்து படி இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வயசானவங்க வர முடியாதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா மேலே வரைக்கும் பாதி தூரம் வரைக்கும் தான் படி இருக்குது. அதுக்கப்புறம் மேலே ஒரு 150 படிக்கு தான் இருக்கும். அதை நீங்கள் வந்துடலாம், ஏறி ஈஸியாக வந்துடலாம் பெரியவங்களாம். ஆனால் நீங்கள் கூப்பிட்டு வரலாம், தாராளமாக இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரலாம். நீங்கள் கோபுரம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நேராக சாமியை பார்க்க உள்ள போவோம். இதை பாருங்க, இது இப்படி சுற்றி தான் இதுதான் கருவறை. கருவறை சுற்றி தான் இந்த கோயில், இந்த இடமே அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சிவனையும் காட்டுறேன் பாருங்க. நீங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வரனா பத்திரமா கூப்பிட்டு போயிடுங்க. ஏன்னா அது காட்டில் வந்து சுற்றி குரங்குகள் தொல்லை அதிகமாக இருக்கும். சிவன் அமர்ந்த நிலையில இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மேல இருந்து பார்த்தா கூட இந்த திரிசூலம் அவ்வளோ தூரத்துல இருந்து பார்த்தாலும் கூட இவ்வளோ கிளியரா தெரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய இது வீடியோல பார்க்க உங்களுக்கு சின்னசா இருக்கு, ஆனால் நேர்ல போய் பார்த்தா தெரியும் அதோட பிரம்மாண்டம் எவ்வளவு பெருசு இருக்குன்னு. அதே போலதான் முருகனுக்கு வேலும் செஞ்சு அது மாதிரி வச்சிருக்காங்க பின்னாடியே. எல்லாமே காட்டுக்கு நடுவுல தான் இருக்கு இந்த இடம். அதனால நீங்க பார்த்து பத்திரமா சேஃபா வந்து நீங்க போங்க. நான் சொன்னேன் இல்லையா, இங்கே முருகருக்கு வேல் இருக்குன்னு, இதுதான் அந்த வேல். நம்ம சாமியை பார்க்க போகலாம். இவர் தான் இந்த கோயிலோட சித்தர், மகானந்த சித்தர். இந்த கோயிலுக்கு மொட்டை இவர் தான் நடத்திட்டு வர்றார் இந்த கோயிலை. இவர் வந்து நெருப்பு வந்திருக்காரு. இவருக்கு இன்னொரு பேருக்கு விபூதி சித்தர் இருக்கு. இவர் எப்படி இருக்காருன்னா அந்த கோயிலில் எப்பவுமே உணவு சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது கிடையாது, எப்பவுமே எதுவுமே கிடையாது. மூச்சு வாங்குறது அதுதான் உணவாக எடுத்துட்டு அதிலே தான் உயிர் வாழ்றாரு இந்த மனுஷன். அதனாலதான் இவருக்கு பேரு மகானந்த சித்தர். இவருக்கு இன்னொரு பேர் விபூதி சித்தர்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவர் கெட்டவாதில பேசி எல்லாருமே கூப்பிடுறதும் கூட. அதனால இவர் கெட்டவாதி சித்தர்னு இன்னொரு பேரும் இருக்கு இவருக்குன்னு. இதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி ஆஞ்சநேயரை பார்த்துட்டு நம்ம கீழே இறங்குவோம். ஸோ ரொம்ப நன்றி மக்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.